ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆன பிறகு எப்படி இருக்கணும், டெலிவரி முடிந்து நம்ம வீட்டுக்கு போகும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த 7, 8, 9 இந்த 3 மாதத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு விளக்கெண்ணெ குளியல் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த விளக்கெண்ணெ குளியல் வந்து 7, 8, 9 7வது மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாலே, நீங்க விளக்கெண்ணெ குளியல் தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 2 இடுப்பு பகுதி, உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி எல்லாத்துலயுமே விளக்கெண்ணெய் வந்து நல்லா போட்டு மசாஜ் பண்ணிட்டு, நல்லா வெதுவெதுப்பான அதாவது உங்களுடைய உடல் வந்து எந்த அளவு சூடு தாங்குதோ, அந்த அளவு அ வெந்நீர் வச்சு தான் குளிக்கணும். பச்சை தண்ணி வச்சு குளிக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு 1 நிமிஷமோ, 2 நிமிஷம் இருந்தா போதும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம பாடியில வந்து அதிகமான குளிர்ச்சிய வந்து ஏற்படுத்தும். 2வது பார்த்தோம்னா, அ விளக்கெண்ணெய் ஆம்லேட்டும் வாரத்தில 1 நாளோ, 2 நாளோ எடுத்துக்கொள்ளணும். டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கம்மியான அளவு தான் விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடாது. விளக்கெண்ணெய் ஆம்லேட்டும் நம்மளுக்கு இடுப்பெலும்புகள வந்து நல்லா தளர்வுபடுத்துறதுக்கும், நல்லா இடுப்பெலும்புகள் நல்லா விரிஞ்சு குடுக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3வது பார்த்தோம்னா, பட்டர்ஃப்ளை யோகா, ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் இது 2 அதாவது இந்த 2 எக்ஸர்சைஸுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்மளோட இடுப்பெலும்புகள், நம்மளோட தொடைப்பகுதிகள் எல்லாமே நல்லா அதில இருக்கிற எலும்புகள் வந்து தளர்வு நல்லா அ தள் நல்லா கொஞ்சம் அந்த தளர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத தவிர முருங்கைக்கீரையோட சூப்பு வந்து உங்களுடைய எடை வந்து கூடாமல் இருக்கிறதுக்கும், நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடையணும். இந்த கர்ப்பப்பை வாய் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் நம்மளுக்கு விரிவடையும்னா, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிவடையும். 10 சென்டிமீட்டர் விரிவடையும் பொழுது தான் குழந்தையோட தலைப்பகுதி வெளியில வரதுக்கு அந்த இடம் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதாவது 38வது வாரத்தில ஒரு சிலருக்கு 3 சென்டிமீட்டரோ, 4 சென்டிமீட்டரோ வந்து ஓப்பன் ஆயிருக்கலாம். அது ரொம்பவே நல்லதும் கூட. அவங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் வரைக்குமே இன்னும் ஓப்பன் ஆகல. 38, 37வது வாரங்கள் வந்துருச்சுன்னா, நீங்க நல்லா வாக்கிங் போகலாம். நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் நீங்க பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டெலிவரி டைம்ல வெளியில வாங்கி சாப்பிடுறத சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, எல்லாருக்கும் எல்லா உணவுகளும் வந்து ஒத்துக்காது. இப்ப டெலிவரி போகும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபீடிங் ஒரு நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் அ அ ஃப்ராக் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. இத தவிர உங்களுக்கு தேவையான கிளாஸு ஒரு 2 ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாஸ்க் வந்து தண்ணீர் வாங்குறதுக்கும், ஒரு ஃப்ளாஸ்க் வந்து டீ வாங்குறதுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது வந்தா டீ குடுக்குறதுக்கோ, இல்ல ஒ பிளாஸ்டிக் இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கும் பொழுது, உங்களுக்கு அடிக்கடி குடிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத தவிர குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தனி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வீட்ல இருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தனித்தனியா வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, டீ வாங்குறதுக்கு கப்பு, சின்ன பிளேட்ஸ் அது எல்லாமே தனித்தனியா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்குன்னு தனியா வச்சுக்கிற பொழுது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பொறந்துருச்சு. நெறைய பேர் வந்து நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட்டு உடனே குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கல, பால் நம்மளுக்கு பத்தலன்னு. அப்படி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நாட்களுமே பால் வந்து ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கும் வரும். அதே மாதிரி குழந்தைக்கும் வந்து நல்லா சக் பண்ணி குடிக்க தெரியாது. கொஞ்சம் குடிக்கும். அதுக்கு வந்து வாய் வலிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே தூங்கிரும். அதோட வயிறும் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல குடிக்காதுங்க. அப்படியே தூங்கிருவாங்க. அடிக்கடி எந்திரிச்சு எந்திரிச்சு குடிப்பாங்க. அது எல்லாமே 5 நாட்களுக்கு அடுத்து நீங்க வந்து பால் கம்மியா இருக்கு, அதுக்கடுத்து நீங்க ஃபார்முலா மில்க்கு போங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து 2வது நாள்லருந்தோ, 3வது நாள்லருந்தோ சூரிய வெளிச்சத்தில நீங்க காமிக்கலாம். என்ன காரணத்தினால நம்ம அப்படி சொல்றோம்னா, நார்மலா ஒரு குழந்தை பிறந்தப்போ, நம்மளுக்கு வந்து எந்த மெடிசின்ஸுமே நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. விட்டமின் டியும்,
மல்டிவிட்டமின் சிரப்பும் தான். இந்த 2 சிரப்பும் தான் குடுப்பாங்க. இயற்கையாவே நம்ம டெய்லி வெயில்ல காமிக்கும் பொழுது, இயற்கையாவே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது. இது நல்ல கண் பார்வை திறனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தை ஒரு வயசானா கூட கண்ணாடி போடாது. அந்த அளவு நல்ல கண் பார்வை திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இயற்கையாவே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது. அதனால நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படாதீங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிறப்புறுப்புறுப்புல வந்து தையல் போட்டிருப்பாங்க. அதாவது எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். அதுவே சி செக்ஷனா இருந்தா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிறிய தையல்கள் வந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே கொஞ்சமாவது க்யூர் ஆன பிறகு அல்லது ஏதாவது பெயின் இருந்ததுன்னா, அது இப்படி பெயின் இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து நீங்க வீட்டுக்கு போறது ரொம்பவே நல்லது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, அதே மாதிரி நீங்க என்ன மெடிசன் சாப்பிடுறீங்களோ அதையும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப ஏதாவது திடீர்னு சுகர் டேப்லெட்ஸே நீங்க சாப்பிடுறீங்கன்னா, டக்குனு அந்த நேரத்துல என்ன டோஸ் சாப்பிடுறீங்க, எவ்வளோ இது சாப்பிடுறீங்க எதுவுமே தெரியாது. நீங்க கையில வச்சுக்கும் பொழுது அப்படியே உடனே போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எதுக்குன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதாவது நீங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது நீங்க கரெக்ட்டா அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட்டா எழுதணும். அதுக்காக தான் ஆதார் கார்டு குடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்து எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தை பொறந்துருச்சு. ஃபீட் பண்ணும்பொழுது மேல ஒரு டவல் மாதிரி போட்டு ஃபீட் பண்ணலாம். அப்படி ஃபீட் பண்ணும்பொழுது ஒரு பஸ்லயோ, ஒரு கோயிலுக்கோ நம்மளுக்கு போகும்பொழுது அந்த டவல வந்து எடுக்காது. ரொம்ப நேரம் வந்து படுக்காமல் உட்கார்ந்து எந்திரிச்சுக்கலாம். அதுக்காக யாராவது வர்றாங்கன்னா, அடிக்கடி உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது வந்து இன்னும் காயங்கள வந்து ஏற்படுத்தும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நடக்கலாம். அப்படி வந்து நீங்க பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். ஆ ஒரு நார்மலா 30 நாள் கழித்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செக்கப் பண்ணணும். பாப்பாவுக்கும் ஒரு செக்கப் பண்ணணும். என்ன காரணம்னா, குழந்தை பிறந்து 30 நாட்கள்ல குழந்தையோட எடை அதிகரிச்சிருக்கா, கம்மியாயிருக்காங்கிறத செக் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல மட்டும் ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், தைராய்டு இருக்கும், ஹை பிபி இருக்கும். இது எல்லாமே வந்து அதாவது டெலிவரிக்கு அடுத்து எப்படி உங்களுடைய உடல்நிலை இருக்குங்கிறத செக் பண்றது ரொம்பவே நல்லது. குழந்தையோட எடை அதிகரிச்சிருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து இந்த டெலிவரி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம எப்போ இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். குறைந்தது நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா 6 மாதங்கள் கேப் இருக்கலாம். அதுவே சி செக்ஷனா இருந்ததுன்னா 6 மாதங்களுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கடுத்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வெளிப்புறத்துல தான் புண்ணுகள் வந்து ஆறியிருக்கும். உள்புறத்துல வந்து புண்ணுகள் வந்து ஆறுறதுக்கு குறைஞ்சது 1 வருடம் சொல்லுவாங்க. அதனால தான் அடுத்த குழந்தைக்கு வந்து ஒரு குறைஞ்சது 2 வருடங்கள் வந்து கேப் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை புதுசா பொறந்திருக்குன்னா, அவங்க வந்து நார்மலா பூண்டு நெறைய நம்ம எடுத்துக்கொள்வோம். தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம பூண்ட நல்லா நல்லெண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டு, தோல நல்லா ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து வறுத்துட்டு, தனியா அந்த பூண்ட எடுத்து வச்சுக்கிடணும். அதோட கருப்பட்டி இருக்குங்கள, கருப்பட்டியும் பூண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது, நம்மளோட கர்ப்பப்பையில ஏதாவது கழிவுகள் இருந்தா கூட வெளியில வந்துரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல நம்மளுக்கு தாய்ப்பாலும் வந்து அதிகமா சுரக்கிறதுக்கு இது 2மே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அம் அ இப்ப நார்மலா குழந்தை வந்து தூங்குது, நம்ம போய் தலை குளிச்சுருவோம். குளிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தா அழுத உடனே தாய்ப்பால் குடுத்துருவோம். நெறைய பெண்கள் வந்து இது 100% வந்து ப்ரூவ் பண்ணப்படல சயின்டிஃபிக்கா. அ ஈரமா தலை இருந்து குழந்தைக்கு குடுத்தோம்னா நெஞ்சு சளி பிடிச்சுக்கும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. எல்லாருமே இத ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அ நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, இனிமே நம்ம மெடிசின் சாப்பிட வேண்டாம்னு நெனைக்காதீங்க. குறைஞ்சது 3 மாதங்கள் குடுத்துருப்பாங்கல்ல, அத கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த நேரத்துல நீங்க டெலிவரிக்கு அடுத்து எடுக்காதவர்களுக்கு அதாவது உங்களுக்கு டெலிவரி முடிஞ்சு 2, 3 வருடங்கள் கழிச்சு நெறைய பேருக்கு இடுப்பு வலி, முதுகு வலி வந்து ஏற்படும். என்ன காரணம்னா, அந்த டெலிவரி நேரம் முடிஞ்சு இந்த மாத்திரைகள் ஒரு சத்தான உணவுகள வந்து எடுத்துக்கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.